அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கழக நட்சத்திர பேச்சாளர்களும் தோழமை கட்சியினரும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். திமுகவின் மக்கள் விரோத போக்கை சுட்டிக்காட்டியும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களையும் வரலாற்று சாதனைகளையும் விளக்கமாக எடுத்துரைத்தும் இரட்டை இலை சின்னத்திற்கு அவர்கள் ஆதரவு திரட்டி வருகின்றனர். 10ஆம் வகுப்பு போகும்போது சைக்கிள் கொடுத்தது அம்மா, கல்லூரிக்கு போகும்போது மடிக்கணினி கொடுத்தது அம்மா, மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தது அம்மா, விலையில்லா ஆடு மாடுகள் கொடுத்தது அம்மா, எல்லா கோவில்கள்ல மன்னதானம் போட்டது அம்மா, விலையில்லா அரிசி கொடுத்தது அம்மா, பசுமை வீடுகள் கொடுத்தது அம்மா. தொடர்ந்து அம்மா கொடுத்து மறுபடியும் முதலமைச்சராக அமர்ந்த உடனேயே அம்மா போட்ட முக்கியமான கையெழுத்துகள். நெசவு விவசாயிகளுக்கு 750 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுத்திருக்காங்க. விவசாயிகளுக்கு 200 யூனிட். அரை பவுன் உலகத்திலேயே தங்க தாலி கொடுத்த ஒரே முதலமைச்சர் எங்க புரட்சித் தலைவி அம்மா. அரை பவுன் தாலிக்கு தங்கமும், பள்ளி படிப்புக்கு 25,000, கல்லூரி படிப்பு 50,000 கொடுத்த அம்மா இந்த தடவை 1 சவரன் ஆக்கியிருக்காங்க. விவசாய பயிர் கடன் ரத்து செய்யறேன்னு சொன்னாங்க, சொன்னபடி செஞ்சாங்க. வீட்டுக்கு 100 யூனிட் மின்சாரம் இலவசமா தரேன்னு சொன்னாங்க, சொன்னபடி செஞ்சாங்க. நெசவாளிகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொன்னாங்க, சொன்னபடி செஞ்சாங்க. விசைத்தறிக்கு 750 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொன்னாங்க, சொன்னபடி செஞ்சாங்க. பேருக்கால விடுமுறை 9 மாசம் ஆக்குறேன்னு சொன்னாங்க, சொன்னபடி செஞ்சாங்க. தாலிக்கு தங்கம் 1 சவரன் ஆக்குறேன்னு சொன்னாங்க, சொன்னபடி செஞ்சாங்க. ரொம்ப முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல். தயவு செஞ்சு எல்லாருமே ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க. அம்மா அவர்கள் செய்த நலத்திட்டங்களை நான் பயன்படுத்தி இருக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகளிலே ஒரு இல்லத்திற்கு சென்றீர்களேயானால் அம்மா விசிறி, அம்மா கிரைண்டர், அம்மா மிக்சி, அம்மா உணவகம், அம்மா தண்ணீர், அம்மா மருந்தகம், அம்மா சிமெண்ட் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அறிந்து அதற்கான திட்டங்களை மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு சென்று முழுமையாக அரசின் திட்டங்களை பயன்படுத்திக் கொண்ட ஒரு மாநிலமாக இந்தியாவிலேயே தமிழகம் தான் முதலிடத்திலே இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். மழை எல்லாத்துக்கும் பெஞ்சாலும் என்ன பண்ணினாலும் நிலம் இருக்கிறவன் தான் அறுவடை பண்ண முடியும். அப்படி நல்ல புத்தி இருந்து நல்ல எண்ணத்தோட இருந்து வாழ்றவங்க தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்த தொகுதியில ஒருத்தர் நிறுத்தினாங்கன்னா அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களே இந்த தொகுதியில நின்ன மாதிரி தான் கணக்கு. தற்குழியிலே நிற்கிற நெசவாள பெருங்குடி மக்கள் 200 யூனிட் வரைக்கும் மின்சாரம் உபயோகித்தால் அந்த மின்சாரத்திற்கும் கட்டணம் இல்லை என்று அறிவித்து அதுவும் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துவிட்டது. தமிழ்நாட்டு மக்களையும் மட்டுமே உறவாக கொண்ட தலைவர், தலைகளை எண்ணுகிற தலைவர்களுக்கு மத்தியில் இதயங்களை எண்ணுகிற தலைவர் அம்மா அவர்கள். திருப்பரங்குன்றம் தொகுதியில் ஏகே போஸ் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்கிற தித்திப்பான செய்தி கிடைக்குமானால் அந்த அதிசயமும் நடக்கும். தமிழகத்தை ஒரு முதன்மை மாநிலமாக உருவாக்கிவிட வேண்டும் என்ற அடிப்படையிலும் அனைத்து துறைகளிலும், அது கல்வியாகட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், மீனவ சகோதரர்களின் பிரச்சனையாக இருக்கட்டும், மில் தொழிலாளர்களின் பிரச்சனையாக இருக்கட்டும், அனைவருக்கும் எந்த திட்டத்தை வகுக்க வேண்டும், அவர்களின் வாழ்க்கையின் தரத்தையும் பொருளாதார நிலையும் உயர்த்த வேண்டும் என்று எப்படிப்பட்ட திட்டங்களை தீட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் சிறந்த திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்திய ஒரு முதல்வர் என்று சொன்னால் அது மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஆவார்கள் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். திடமான, தீர்க்கமான, ஆற்றலோடு செயல்படுகின்ற முதல்வரை நாம் பெற்றிருக்கின்றோம். அவர் கரங்களை வலுப்படுத்த இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டு. அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர், அம்மா மலிவிலை காய்கறி, இப்படி எக்கச்சக்கமான திட்டங்கள். அந்த அளவுக்கு அம்மாவுடைய திட்டங்கள் எங்கெங்கோ பரவிக்கிறது உலக நாடுகள் எல்லாம். ஆகையினாலே ரெட்டை இலை தவிர யாருக்கு வாக்களிச்சாங்க? தயவு செய்து ரெட்டை இலை சின்னத்தில் முத்திரையிட்டு அம்மாவுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் ஏகே போஸ் அவர்களை மிகப்பெரிய வெற்றியை தேடி தர வேண்டும். தாய் உள்ளத்தோட ஒரு பிறந்த குழந்தைக்கு உலகத்திலேயே 16 வகையான பெட்டகத்தை கொடுத்த ஒரே தாய், உன்னத தாய், அது புரட்சி தலைவி அம்மாவர்கள் மட்டும்தான். பெண் சிசு கொலை, பொம்பளை பிள்ளை பிறந்தாலே வந்து அந்த கள்ளிப்பாலை நெல்லை போட்டு கொண்டுருவாங்க. அந்த பெண்களை காப்பாற்றி அரசு தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்ததும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்ததும் உன்னத தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்கள் மட்டும்தான். சொன்ன திட்டத்தை விட சொல்லாத திட்டம் அதிகம்.
அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா சிமெண்ட், அம்மா உப்பு, அம்மா மினரல் வாட்டர், அம்மா குடிநீர், அம்மா முழு உடல் பரிசோதனை, அம்மா பெண்களுக்கான முழு உடல் பரிசோதனை, அம்மா மகப்பேர் சீர், அம்மா பரிசு பெட்டர். ஒரு ஓட்டு கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தாலிக்கு 4 கிராம் தங்கத்தை அம்மா 8 கிராம் ஆக்கிட்டாங்க. அது மட்டுமா 50,000 கல்யாணத்துக்கு பணத்தை கொடுக்குறாங்க, வளகாப்ப போடுறாங்க, டெலிவரி உங்களுக்கு புள்ள பெற மகப்பேறு காலத்துல 12,000 பேங்களை போட்டுடுறாங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். என் அன்பு தாய்மார்களே, பெரியவர்களே, இன்னைக்கு சாதனையை சொல்லிட்டு நாங்க வாக்குகளை உங்களை கேட்கிறோம். தமிழக